everyone, welcome to free binance channel. So இன்னைக்கு OTC மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் பண்ண போறோம். ஸோ இந்த மார்க்கெட்ல நம்மளால சர்வே பண்ண முடியுமா என்ன மாதிரி அப்படின்றத நம்ம ரிசல்ட் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம யூஸ்ட் ஃபர்ஸ்டா நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதில் லெவல்ஸை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து செல்லர்ஸ் வந்திருக்காங்க, ப்ளஸ் இங்கே ஓகே இது ஒரு செல்லர்ஸ் ஏரியா. ஓகே, இதுக்கு மேல ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்கு. ஓகே, அண்ட் இங்க ஒரு ஏரியா ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுட்டோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்கு இல்லையா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த ரவுண்ட் நம்பரில் டச் பண்ணிட்டு வந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், ஓகேங்க? ஸோ இப்படி இது பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இந்த இடத்துல டச் பண்ணல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து 11 போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ரவுண்ட் நம்பர்ல டச் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு என்ன செய்யணும், நமக்கு ஒரு மார்ஜினல் சேஃப்டி வேணும் இல்லையா? ஸோ நல்ல ஒரு மார்ஜினல் சேஃப்டி வச்சு இதுக்கு இடையில போறப்போ நம்ம புட் ஆப்ஷன் கொடுக்கலாம். புட் ஆப்ஷன் ஓகே, நாம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, வெயிட் பண்ணலாம், நமக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் வருது அப்படின்னு பார்க்கலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நிறைய ரிஜெக்ஷன் வந்திருக்கு. இந்த ஏரியாவில் நிறைய ரிஜெக்ஷன் வந்திருக்கு. மேபி இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால தான் இந்த லெவலில் வந்து ரிஜெக்ஷன் வந்திருக்கு. மேபி ஒரு இடத்துல பிரேக் அவுட் ஆனாலும் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனாலும் மேலே ரவுண்ட் நம்பரை பட்டு வரப்போ அது ரிவர்சல் சைனுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம கவனமாக பார்த்தா அந்த ட்ரேட்ஸை நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த மார்க்கெட்டை உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஐடியா கிடைக்காது. ஸோ அப்படி ஐடியா கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் லெவல்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? அந்த கண்டிப்பாக அந்த லெவலில் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ட்ரேட் எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு அப் ட்ரெண்ட் போகுது இல்லையா? இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் போகுது. இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் எங்கேருந்து வராங்க அப்படின்றத நான் கொஞ்சம் பார்த்தேன். இங்கே 2 செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பற்றியும் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகே, இது ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன். ஓகே, கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பாருங்க பையர்ஸ் ஏரியா இந்த இடத்துல இருக்காங்க. அண்ட் ஸ்ட்ராங் கேண்டில் வேறு இல்லையா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, நான் புட் ஆப்ஷன் கொடுக்குறேன். கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பையர்ஸ் ஏரியா கீழே இருக்கு இல்லையா? ஸோ நம்ம கீழே மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியா வரைக்கும் ஃபில் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல இருந்து கேப் ஃபில் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஒரு ட்ரேட் எடுக்கணும். ஸோ அதனால தான் கேப் டவுன் ஆன பிறகு இந்த லெவல்லேருந்து கீழே ஓப்பன் ஆன பிறகு நான் புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான இடங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது, ஓகேங்களா? ஓகே, ஐடிஎம் அண்ட் GBP/USD நெக்ஸ்ட் பார்த்துடலாம் அந்த இடத்துல. ஓகே, மிடில் ஆஃப் த ட்ரெண்டில் நமக்கு என்ன வந்திருக்கு, ஒரு ஹேமர் கேண்டில் வந்திருக்கு. ப்ரீவியஸில் எந்த லெவலுமே இல்லை அப்படின்னா
அது கண்டினியூஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் மார்ஜினலாக வச்சு ட்ரேட் பண்ணுறது நல்லா. வெயிட் பண்ணுங்க. ஓகே, பெருசாக பாசிபிலிட்டிஸ் இல்லை இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட்டு பையஸ் ஏரியா. ஓகே, நான் புட் ஆப்ஷன் கொடுக்குற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு வந்து கேப் ஃபில் பண்ண ட்ரை பண்ணுது மார்க்கெட். ஓகே ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்த வரைக்கும் கேப் ஃபில் பண்ணணும். ஓகே, நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட். GBP/USD. ஓகே, ஹேமர் கேண்டில். ஸோ சப்போர்ட் லைனில் இருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் நல்ல ஒரு மார்ஜினல் வச்சு கொடுக்கலாம். இந்த இடத்த ஃபில் பண்ணிட்டு போயிருக்கு ரிஜெக்ஷன். ஸோ நல்ல ஒரு மார்ஜினல் வச்சு ஹையர் ஆப்ஷன் கொடுக்கலாம். பட் ஹையர் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கேப்பை ஃபில் பண்ணிருக்கன்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, ஓகே. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸாக லெவலில் டச் பண்ணிடுச்சு. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிறதுக்கான ரீசன் நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு ஒரு நான் ஒரு பை கேண்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் எங்கன்னா என்னோட கோர்சஸில் நான் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஏன் பையர்ஸ் வருவாங்க அப்படின்றதுக்கான ரீசன்ஸ். ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ் ஃப்ரீயாக ட்ரேட் எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே, வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஈஸியாக இந்த மாதிரியான கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட கிளாஸஸில் வந்து ஈஸியாக படிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு EURUSD. ஓகே, EURUSD பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து எப்படி போயிட்டுருக்கு, ஃபஸ்ட்டு வந்து லெவல்ஸை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, அண்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்திருக்கு. ஸோ நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்திருக்கு. அண்ட் இந்த இடத்தோட மார்க் பண்ணிக்கலாம் ஒரு. ஓகே, ஸோ மார்க்கெட் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ நல்லா அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. நல்ல மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. பட் இது கேப் அப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறப்போ நம்ம வந்து அப் டைரக்ஷன், அதாவது ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக போகாமல் ட்ரெண்டோடு சேர்த்து போகிறதுனாலும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து இந்த அளவு வந்த பிறகு நம்ம ஹையர் ஆப்ஷன் கொடுக்கலாம். இந்த அளவு மார்க்கெட் வந்து டச் பண்ணிச்சுன்னு சொன்னால் மார்ஜினல் சேஃப்டி வச்சு நம்ம ஹையர் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம். மார்ஜினல் சேஃப்டி நமக்கு கிடைக்கலன்னா இட்ஸ் ஓகே, நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, நமக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கல. பட் இருந்தாலும் ஓகே, எகெயின் மார்க்கெட் மேலே போகிறாங்க. ஸோ இந்த டைம் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக லெவல்ஸை பண்ணிக்கணும், லெவல்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஏரியா, ஸோ ப்ளஸ் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ரிவர்சல்ஸ் நடந்திருக்கு. ஸ்டில் சின்ன கேப் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக போகக்கூடாது இந்த டைமில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரீவியஸில் வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணி ரிஜெக்ட் பண்ணுதான்னு பார்க்கணும்.
ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டச் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆச்சுன்னா நம்ம ஹையர் ஆப்ஷன் கொடுக்கலாம். இந்த கேப்பை கூட மார்க்கெட் ஓடிசியை பொறுத்த வரைக்கும் நல்லா கேப்பை ஃபில் பண்ணும், அதை தான் ட்ரை பண்ணும் மார்க்கெட். ஸோ வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகே, ஹையர் ஆப்ஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணும். ஓகேங்களா, ஸோ இன்னும் ப்ரீவியஸாக டச் பண்ணலை. நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இங்கே ஒரு பை கேண்டில், இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரு கேண்டில். ஓகே, வெயிட் பண்ணலாம். ஓகே, இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம 50 to 100 எடுத்துட்டோம். ஸோ ரொம்ப ஈஸியான எக்ஸ்ப்ளனேஷன் தான், ரொம்ப ஹார்டாக நான் உங்களுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்கல. பட் இன்னும் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும், இன்னும் உங்களுக்கு நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னோட கோர்சஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நாங்கள் டெய்லி ஐடிஎம் சிக்னல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு சொன்னால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ என்ன மாதிரி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். Thank you so much.